எத்திக்கும் தித்திக்கும் சங்க தமிழே போற்றி, எங்கும் நீக்கமறு நிறைந்திருக்கின்ற ஒன்று பரம்பொருளை போற்றி. அன்பிற்கினிய என் அருமை சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். ஞாயிறு சிறப்பு பதிவோடு உங்களை சந்திப்பதில் உங்கள் சிவக்குமார் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் உலகம் முழுக்க பரவியிருக்கிறது என்று சொன்னால் பலருக்கு பிடிக்கவில்லை. தமிழின் பழமையும் தொன்மையும் எந்த அளவிற்கு உயர்ந்தது என்பது நமக்கு தெரியும். அதை விளக்குகின்ற வண்ணம் ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சமண மதமும் பௌத்த மதமும் தமிழை வளர்ப்பதற்காக அரும்பாடுபட்டுள்ளன. இந்த உலகத்திலே தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று முதலிலே கண்டறிந்து சொன்னவர் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஜெகதீஷ் சந்திர போஸ். ஆனால் 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த உலகத்திலே இருக்கின்ற தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று சொன்னவன் தமிழன். அதுவும் ஒரு படைப்பாளன் என்ற நிலையிலே, கவிஞன் என்ற நிலையிலே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர் என்றே சொல்ல வேண்டும். அதுவும் ஓர் ஆண் சொல்லவில்லை, ஒரு பெண் சொல்லியிருக்கின்றார். தாவரங்களுக்கும் உயிர் உண்டு. நம்ப முடிகிறதா? உலகம் உருண்டை என்பதை மெகலன் சொன்னதற்கு முன்னதாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவ பெருந்தகை எப்படி சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று சொன்னாரோ, அதுபோல இந்த உலகத்திலே இருக்கின்ற தாவரங்களுக்கும் உயிருண்டு என்று சொன்னவர் ஒரு பெண்மணி. சொல்லட்டுமா? நீலகேசி என்றொரு நூல். இந்த நீலகேசி என்பது 5 காப்பியங்களில் ஒன்று. நீலகேசி திருட்டு என்றும் இந்த நூலை சொல்லுவார்கள். 50 காப்பியங்களிலே இருக்கின்ற குண்டலகேசிக்கு மாறாக நீலகேசி என்ற நூல் வந்தது. அதாவது இந்த நீலகேசி என்கின்ற நூல் முதலில் தோன்றிய தருக்க நூல், அதாவது வாதம் விவாதம் செய்வதற்காக எழுந்த முதல் நூல் என்று கூட சொல்லலாம். நீலகேசி என்கின்ற ஒரு பெண் சமண மதத்தை சார்ந்த சமய துறவி தருக்கம் செய்கின்ற நிலையிலே வாதம் விவாதம் செய்து சமண மதத்தினுடைய கருத்துகளே மேலானவை என்று உலகிற்கு பறைச்சாற்றி சென்றிருக்கின்றார் அந்த பெண்மணி. இந்த நீலகேசி என்கின்ற நூலை எழுதியவர் யார் என்பது நமக்கு தெரியாது. 11 பகுதிகளையும் மொத்தமாக 894 பாடல்களையும் கொண்டது இந்த நூல். ஆசிரியர் பேர் தெரியவில்லை என்றாலும் கூட இதனுடைய உரையாசிரியர் யார் என்றால் சமய திவாகர வாமன முனிவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த நூலிலே நான் எதற்காக இந்த நூலை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னால், இந்த நூலின் பெயர் சிலருக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆனால் இதனுடைய சிறப்புகள் பெரும்பாலும் தெரியாது. ஆகையால்தான் இந்த நூலின் பெருமையை ஒரு சில வரிகளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்பதுதான் நான் சொல்ல எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு செய்தி. யாதினும் மாழ்கும் மாழ்கியும் என்றுழி, நீ தின்னும் தோலை நெருப்பொடு கூட்டத்தின், ஓதினை தேருற நீர்குறை தாய் மற்றும் சேதனை இல்லாய் திரிவு என்னை வண்ணம். அதாவது மொக்கவாத சருக்கம், அதிலே 364வது பாடல் இது. நான் முன்னமே சொன்னேன், இது தர்க்கம் செய்வதற்காக பிறந்த முதல் நூல் என்று சொல்லியிருந்தேன். வாதம் விவாதம் செய்யக்கூடிய கருத்து. அதாவது நாம் உண்ணுகின்ற பழம், அந்த பழத்திற்கு தோல் இருக்கிறது. ஆனால் அந்த தோலுக்கு உயிர் இல்லை.
தோலுக்கு உயிர் கிடையாது அல்லவா? அந்த பழத்தினுடைய தோலுக்கு உயிர் இல்லாதது போல தாவரங்களுக்கும் உயிர் இல்லை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. இது எதிரியை நோக்கி சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பழத்தை தின்னுகின்றோம், அந்த பழத்தின் தோலுக்கு உயிர் இல்லாதது போல தாவரங்களுக்கும் உயிர் இல்லை என்று நினைக்கின்றோம். அது தவறு. காரணம், நாம் உண்ண பின் அந்த பழத்தோலை நெருப்பிலே போடுகின்றோம். ஏனென்றால் நெருப்பிலே போட்டு சுடுகின்றோம். அப்படி சுட்டால் அந்த தோல் சுருங்கும். ஆனால் மீண்டும் அந்த பழத்தோல் பழைய நிலைக்கு வராது, திரும்பாது, தன்னை மாய்த்து கொள்ளும் அல்லது தன்னையே சுருக்கிக் கொள்ளும். இது பழத்தோலினுடைய குணம், மாற்ற முடியாது. ஆனால் அந்த பழங்களை தந்த தாவர வகைகளிலே ஒன்றாக விளங்கக்கூடிய ஒரு செடி, தொட்டால் சினுங்கி என்று நாம் கிராமப்புறங்களிலே சொல்லுவோம். அது தொட்டால் சுருங்கி என்று சொல்ல வேண்டும். அந்த தொட்டால் சுருங்கி என்ற தாவரத்தை நாம் தொட்டுக்கொண்டே இருந்தால் அது சுருங்கிவிடும். ஆனால் நாம் தொடுவதை நிறுத்திவிட்டால் அந்த செடியானது மீண்டும் உயிர்ப்பித்து பழைய நிலையை எய்திவிடும். சற்று சிந்திக்க வேண்டும். பழத்தினுடைய தோலுக்கு உயிர் கிடையாது. அதே பழத்தினுடைய தோலை நெருப்பிலை போட்டு சுடுகின்ற பொழுது தன்னிலை இழந்து அது சுருங்கி சிரித்துவிடும், சிறியதாக மாறிவிடும். ஆனால் தொட்டால் சுருங்கி என்ற ஒரு செடி இருக்கிறது. கிராமப்புறங்களிலே தொட்டால் சினுங்கி என்று சொல்லுவார்கள். அதை தொட்ட உடனேயே அது சிரித்துவிடும், மிக சின்னதாக மாறிவிடும். ஆனால் அந்த கையை எடுத்தவுடன் மீண்டும் தன்னுடைய இயல்பிற்கு வந்துவிடும். இது எப்படி? இது நமக்கு என்ன சொல்லுகிறது? மனித சக்தி ஏதோ அந்த தாவரத்தை தாக்குகிறது என்று தானே பொருள். ஆகவேதான் இந்த தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்ற உண்மை இதிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. அதாவது படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் கூட சொல்லுவார்கள், தொட்டால் சினுங்கிய செடியை தொட்டால் செடி சுருங்கிவிடும் என்று சொல்லுவார்கள். இது எத்தனை உண்மை! நம்முடைய பிள்ளைகள் பள்ளியில் சென்று பயின்றுவிட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு அறிவியலை மேம்பட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மவர்கள் 1000 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எத்தனை பெரிய ஆழமான உண்மையான அறிவியல் உண்மையை நமக்கு சிந்தனையாக வழங்கி இருக்கிறார்கள் பாருங்கள் சொந்தங்களே. தமிழனும் இருக்கின்ற வரையில் அவனுடைய குணமும் அந்த இனமும் அவனுடைய கண்டுபிடிப்புகளும் என்றும் மாறாது. அவனை யாராலும் மாற்றவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. நன்றி உறவுகளே. மீண்டும் இதேபோல் இன்னொரு தகவலோடு அடுத்த வாரம் சந்திப்போம்.